வந்துடுச்சு, கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு நகரத்தில் ஆதி என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. காய்கறி பிடிக்காது, பழம் பிடிக்காது. அவனுக்கு பிடிச்சது கேக், சாக்லேட், பீட்சா மட்டும். அம்மா எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு மந்திரவாதி வந்தார். அவர் சிறிய மாயாஜாலம் காட்டினார். குட்டிகளெல்லாம் கைத்தட்டினாங்க. ஆதி மட்டும் முன்னே போய் கேட்டான், எனக்கு தினமும் கேக் கிடைக்க மந்திரம் கற்றுக் கொடுங்க. மந்திரவாதி சிரிச்சார். உனக்கு இனிப்பு வேணுமா அல்லது நல்ல வாழ்க்கை வேணுமா? ஆதி புரியாமல் நின்னா. அவர் அவனுக்கு ஒரு விசித்திரமான பென்சில் கொடுத்தார். இது மந்திர பென்சில். நீ வரைகிறத ஜீம் பூம் பான்னு சொன்னா உண்மையா மாறும். ஆனா ஒரு நிபந்தனை, உனக்கு தீங்கு செய்யும் விஷயத்தை இது தராது. ஆதி உடனே தலையாட்டினான். வீட்டுக்கு வந்தவுடன் அவன் ஒரு உருளைக்கிழங்கு வரைந்தான். ஜீம் பூம் பா. அடடா, உண்மையான உருளைக்கிழங்கு. அவன் ஆச்சரியப்பட்டான். அடுத்தது அவன் பெரிய சாக்லேட் கேக் வரைந்தான். ஜீம் பூம் பா. பென்சில் அமைதியா இருந்தது. அதுவும் உடம்புக்கு நல்லதல்லன்னு சொன்னது. ஆதி கோபமாயிட்டான். கொடுக்கலைனா உன்னை உடைச்சிடுவேன்னு கத்தினான். பென்சில் மெதுவா சொன்னது, நீ தேர்வு பண்றது உன் வாழ்க்கைய மாற்றும். ஆனா அவன் கேட்கல. அவன் பெரிய பீட்சா, டோனட், சாக்லேட், கோலா எல்லாம் வரைந்தான். ஜீம் பூம் பா. அனைத்தும் உண்மையா மாறின. அவன் சாப்பிட்டான், சாப்பிட்டான், சாப்பிட்டான். நாட்கள் கடந்து போச்சு. ஆதி மெதுவா சோர்வானா. ஓட முடியல, மூச்சு விட கஷ்டம். ஒரு நாள் அவன் மயங்கி விழுந்தான். மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அந்த இரவு பென்சில் அவன் அருகே இருந்தது. நான் உன்னை நிறுத்த முயற்சி செய்தேன்னு மெதுவா சொன்னது. ஆதி கண்ணீர் விட்டான். என் உடம்பை நான் தான் கெடுத்துட்டேன். மருத்துவர் சொன்னார், உடம்பு ஒரு பொக்கிஷம் மாதிரி, நல்லதை கொடுத்தாதான் நல்லா வேலை செய்யும். அந்த நாள் முதல் ஆதி காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சான். பழம் சாப்பிட்டான். விளையாட ஓடினான். மெல்ல மெல்ல அவன் மீண்டும் ஆரோக்கியமான பையனானான். ஒரு நாள் அவன் மீண்டும் அந்த பென்சிலை எடுத்தான். இந்த முறை அவன் ஒரு தோட்டம் வரைந்தான். ஜீம் பூம் பா. எதுவும் நடக்கல. அவன் சிரிச்சான். இப்போ எனக்கு மந்திரம் தேவையில்லை. அந்த நேரத்தில் மெதுவா கைத்தட்டல் கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். அதே மந்திரவாதி. அவர் சிரிச்சார். மந்திரம் பென்சிலில் இல்லை, உன் தேர்வுகளில்தான் இருந்தது. நல்லதை தேர்வு செய்தால் உன் வாழ்க்கையே மந்திரமா மாறும். அவர் மெதுவா மறைந்தார். பென்சில் சாதாரண பென்சிலாக மாறியது. ஆனா ஆதி இப்போ தன் வாழ்க்கையை தானே வரைய கற்றுக்கொண்டிருந்தான். அந்த மாலை குக்கு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. அந்த இரவு ஆந்தை அன்போட சொன்னுச்சு, சில மந்திரங்கள் வெளியில கிடைக்காது, அது நம்ம உள்ளேதான் இருக்கும். இதுதான் இன்றைய குட்டி குக்கு கதை. உங்க நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்குக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.